ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாஃப்டான பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. இப்போ குத்து விளக்கு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இதில் நம்ம தட்டி வச்சோம். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுடலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது நான் வந்து பரோட்டா வந்து போட்டிருக்கேன். இந்த பரோட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல இதில் நம்ம தண்ணியை நிறச்சி நல்லா ஹீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணியை ஹீட் பண்ண வச்சிடலாம். இதில் லைட் எரியுது, தண்ணி ஹீட் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நல்லா கொதித்த தண்ணி. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாட்டு விட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடுங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அதை விடையும் கொஞ்சம் ஹார்டாகிடும். ஏன்னா இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. நான் பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன். ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த மாவையெல்லாம் சேர்த்துடலாம். சூடாக இருக்கும், அப்போவே சேர்த்து விட்டுறாங்க. இந்த கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாவை வந்து கொட்டிடலாம். நம்ம வந்து இதை வந்து சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும்போதே சேர்த்து விட்ருங்க. ரொம்ப நேரம் எல்லாம் நம்ம நிற்க வேண்டாம். அந்த மாவு பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரியான இது நிற்க வேண்டாம். கை வச்சு தானே ஒட்டுறதா இருந்தால் கொஞ்சம் ஆயில் வந்து தடவிக்கிடுங்க. எவ்வளோ தூரம் மாவு வந்து நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இதுக்கு வந்து ஆயிலெல்லாம் ரொம்ப தேவை இருக்காது. இந்த ஹீட்டோட நல்லா பிசையணும், அதுதான் முக்கியம். நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. மாவு கொட்டி எடுங்க. மாவு வந்து நம்ம 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்சுக்கிடுங்க. நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுங்க. சும்மா நம்ம ஆயில் ஒன்றும் தேய்க்கான, கட்டிங் போர்டில் ஆயில் இருக்குது. சும்மா இதே மாதிரி போட்டு வைங்க. நம்ம பால் போட்டு வைக்கும்ல, அந்த ஆல்ரெடி வந்து நான் சேனலில் ஒரு பரோட்டா போட்டிருக்கேன். அந்த மாவு மாதிரி நம்ம வெயிட் பண்ணி நிற்க வேண்டாம். நம்ம வீட்டில் எந்த கெஸ்ட்டு வந்தாலும் சரி, உடனே வந்து 10 நிமிஷத்தில் நம்ம பரோட்டா வந்து ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பாலை எடுங்க. இந்த மாதிரி பாலை போடுங்க. இப்போ நம்ம பரோட்டா பால் போட்டாச்சு பாருங்கள். இப்போ எல்லா பாலும் போட்டு எடுத்தாச்சு. இது மேலே எந்த ஆயிலும் நீங்கள் தேய்க்க வேண்டாம், நம்ம அப்படியே போட்டுடலாம். கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு வந்து போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இந்த பாலை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பரட்டி நல்லா நைஸாக பரட்டி பரத்த லைட்டாக வந்து மாவு போட்டுக்கிடுங்க. நல்லா நைஸாக பரட்டிடுங்க. இந்த மாதிரி நல்ல நைஸாக வந்து பரட்டிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஆயில் லைட்டாக தேய்ச்சிடலாம்.
நல்லா டிப் பண்ணி இதில் விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மாவு தூற்றிக்கிடுங்க. தூற்றிட்டு நம்ம சாரிக்கு ப்ளீட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி லைட்டாக இப்படி எடுக்கலாம். இந்த தெரியுதா? நான் பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சாரிக்கு லைட்டாக இப்படி ப்ளீட் எடுப்போம் இல்லையா, இதே மாதிரி எடுத்துட்டு இந்த மாவை எப்படி லைட்டாக கொஞ்சம் இழுத்துட்டு அப்புறம் இந்த விரலில் வச்சு இப்படி சுற்றி எடுங்க. இந்த இடையில இப்படி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துடலாம். இதே மாதிரி நல்லா நைஸாக பருத்தி எடுத்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ப்ளீட் எடுக்கிறது. இப்போ நம்ம இதை பருத்தி எடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம பருத்துற மாதிரி இதில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கிடுங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் சாஃப்டாக பருத்து. இப்போ தோசைக்கல்ல நம்ம இதையும் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம ஆயில் எப்பவும் விடுற மாதிரி விட்டுடலாம். அவ்வளோவா ஆயில் எல்லாம் எதுக்கு தேவைப்படாது. நம்ம ஒரு சைடு வெந்துச்சுன்னு திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து இதில் போட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம சாஃப்டாக அடித்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லா பரோட்டாயும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாகிட்டு லேயராட்டு போட்டு எடுத்துட்டோம். வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.